ரொம்ப அழகா அந்த சிவப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அழகா சொன்னீங்க சார். ஸோ சிவப்பு மட்டும் தானா விருச்சிக ராசிக்கு, இல்லை வேற என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கு? நிச்சயம். அதாவது மங்களகரமான காரியங்கள் எல்லாமே குரு அருள் இல்லைன்னா நடக்காதுங்க. ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கணும்னா மஞ்சள் தொட்டு வைப்பாங்க. அதில் ஒரு வீட்டில் நிலைவாசலில் மஞ்சள் தொட்டு வைப்பாங்க. ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் மஞ்சளை முதல்ல கொடுப்பாங்க. ஆக எந்த ஒரு பொங்கல் போன்ற விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் கூட நம்ம மஞ்சள் கிழங்கை முக்கியமாக பயன்படுத்துகிறோம். மங்களகரமான அந்த மஞ்சளோடு அந்த சிவப்பு சேரும் பொழுது தெய்வீகமாக அந்த இடம் மாறுது. கோவிலில் சந்தனமும் குங்குமமும் ஏன் கொடுக்குறாங்க? தெய்வீகம் அந்த இடத்துல குடியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக அந்த சந்தன வாசனையும் அந்த மஞ்சள் நிறமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சந்தன கலரு, கோல்டன் கலரு, மஞ்சள் நிறம் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீண்ட காலமாக பிள்ளைகள்னால பிரச்சனை இருக்குது. பிள்ளைகளுக்கு படிப்பு சரியா இல்லை, புத்திர பேர் தடையாக இருக்குது, குலதெய்வ கோவில்கள் எடுத்துக்கட்ட முடியாமல் இருக்குது, தெய்வ வழிபாட்டில் எனக்கு காரிய தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, நேர்த்திக்கடனை முடிக்க முடியலன்னு சொல்லும்போது ஒரு மஞ்சள் துணியிலே காணிக்கை எடுத்து வைத்து முருகனை வழிபாடு செய்யும் பொழுது, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆலயத்திற்கு போவதற்கான வாய்ப்பும், குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்பும், குழந்தைகளுடைய எதிர்காலம், திருமணம் போன்ற சுப காரியங்களும் குருவோட அருளால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆக மஞ்சள் நிறத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது, ராசியாதிபதி செவ்வாயினுடைய நிறத்தையும் பயன்படுத்தும் பொழுது மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்த ஒரு அற்புதமான காம்போவாக விருச்சிக ராசிக்காரர்கள் மங்களகரமாக ஜொலிப்பாங்க. மஞ்சள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்.